வணங்கி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோமாக. எங்கள் அன்பின் பரமதகப்பனே, அப்பா பிதாவே, இப்பொழுதும் ஏழை பாவிகளாகிய எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக சோசனம் கர்த்தாவே, உம்முடைய வசனங்களிலிருந்து பற்பல பாடங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னமாயிரும். நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள கிருபை செய்திருக்கும். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 15:11. ஆதியாகமம் 15:11. ஆதியாகமம் 15:11 தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நான் சத்தமாக வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1. பயத்தை பற்றி இந்த வசனம் எழுதுகிறது. அருமையானவர்களே, பயம் ஒரு பயங்கரமான தீய சக்தி. பயம் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும். பயம் வியாதியை உண்டாக்கும். நீங்க ரொம்ப ஒரேடியா பயந்துகிட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல படுத்துருவீங்க, பார்த்துக்கிடுங்க. பயம் வியாதியை உண்டாக்கும். பயம் சரீரத்தை பலப்படுத்தும். பயம் உள்ளத்தின் உறுதியை குலைக்கும். ஆகவேதான் நம் வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒரு வருடத்திற்கு 355 நாட்கள், 365 நாட்கள். லீப் வருடத்தையும் சேர்த்தால் 366 நாட்கள். ஒருவர் எண்ணி இருக்கிறார் வேதத்திலே, எத்தனை தடவை நீ பயப்படாதே என்று. 360 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது நீ பயப்படாதே என்று. அப்போ லீப் வருடத்தையும் கர்த்தர் விடல. சாதாரண வழக்கமான வருடங்கள் 365, லீப் வருடம் 366 நாட்கள் கொண்டது. கர்த்தர் அதையும் சேர்த்து விட்டார். நீ பயப்படாதே என்று சொல்கிறார் 360 தடவை. ஆகவே நம்ம ரொம்ப கான்பிடண்டா பயப்படாம இருக்கலாம். சிறு வயதிலே இருளை பற்றிய பயம், பூச்சாண்டியை பற்றிய பயம், பேய்களை பற்றிய பயம், வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம், தோல்வியை பற்றிய பயம், வயோதிபர்களுக்கு முதுமையை பற்றிய, வயசாகிவிட்டது, கைகால் வலி இருக்கிறது என்ற பயம், பிபி சுகர் இருக்கிறது என்ற பயம், வியாதியை குறித்த பயமாய் இருக்கிறது. இன்னும் வியாதிப்பட்டு மற்றவர்களுக்கு பாரமாகி விடுவோமோ என்கிற பயம் வேறு வயோதிபர்களுக்கு இருக்கிறது. நான் கொஞ்சம் நபர்களை அதிகமாக நேசிப்பது உண்டு இந்த உலகத்தில். ஒரு 5-6 பேர், எல்லாரையும் நேசிப்போம், ஒரு 5-6 பேரை. அதில் ஒருவர் டாக்டர் பாலகுமார் என்று, எங்களுக்கு ஏறத்தாழ 47 வருஷத்துக்கு முன்னால 1990 கெமிஸ்ட்ரி படித்திருந்த பேராசிரியர். இப்பொழுது அவர்களுக்கு ரொம்ப வயதாகிட்டது, எப்படியும் 72வது இருக்கும் நினைக்கிறேன். இப்போ அவள் மிக பெரிய அறிவாளி. எந்த தலைப்புல கேளுங்க, நீங்க வான சாஸ்திரத்துல கேளுங்க, ராக்கெட்டை பற்றி கேளுங்க, இப்போ விமான விபத்து நடந்தது அதை பற்றி கேளுங்க, அல்லது மருத்துவத்தை பற்றி கேளுங்க, சரித்திரத்தை பற்றி கேளுங்க, பொருளாதாரத்தை பற்றி கேளுங்க, அவங்க தாண்டாங்க ஏதாவது சொல்லுவாங்க. அது சம்பந்தமா
இந்த கை வலிக்கும், இந்த கைக்கு மாத்துறது. அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. அவங்க கிட்ட பேசுறதுல ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். 1/2 மணி நேரம் பேசினா ஒரு 50 பக்கத்து புஸ்தகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் எனக்கு கிடைக்கும். என் மனைவி விட கேள்வி பண்ணுவாங்க, பாலகுமார் சார் நீங்க அறிவுக்காக பேசுறீங்களா அன்புக்காக பேசுறீங்களா? ரெண்டுக்கும் நீ வச்சிருக்கேன்னு சொல்லி முடிப்பேன். அவ்வளவு பெரிய அறிவாளி. அந்தோணி ராயப்பர் என்று ஒருத்தர் திருச்செந்தூரில் இருந்தார், அவரும் பெரிய அறிவாளி. இப்படி சில அறிவாளிகள் தான் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே. அதில் பாலகுமார் சாரும் ஒருவர். அப்போ அவங்க கிட்ட நான் ஒரு நாள் மனம் விட்டு சொன்னேன், சார் நீங்க ஒரு 100 வயசு வரைக்கும் வாழணும். எத்தனை வயசு வரைக்கும் சொல்லு, நீ சொல்லு. 100 வயசு வரைக்கும் வாழணும். அப்பவும் நம்ம இதே மாதிரி தொடர்புல இருக்கணும், ஒரு அன்பு தொடர்புல இருக்கணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, 100 வயசு வரைக்கும் வாழ்றது பெரிய காரியம் இல்ல, ஆனா நமக்காக யாராவது ஒருத்தர் மெனக்கெட்டு கிடக்கணும். அவங்க சொல்றது புரியுதா? நம்மளை கவனிக்கிறதுக்காக, நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக, நம்மளை சுத்தம் பண்றதுக்காக, இப்படி பல காரியங்கள் நமக்காக ஒரு ஆளு தன்னுடைய காலம் நேரம் எல்லாத்தையும் முன்னேற்றம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கிடக்கணுமே, அதுல பிரச்சனை. அப்போ வயோதிகர்களுக்கு இப்ப என்ன பயம் என்றால், நமக்குன்னு இன்னொருத்தர் மெனக்கெட்டுருவாங்களோ, அவங்க வேலை வெட்டி விட்டுட்டு அவங்க முன்னேற்றத்தை விட்டுட்டுங்கிற பயம். அப்போ இப்படி கூட சொல்லலாம், உலகம் உருண்டை வடிவமானது என்று நம்ம படித்திருக்கிறோம், நம்புகிறோம். நான் சொல்றேன், உலகம் பய வடிவமானது சொல்லலாம். எதை பார்த்தாலும் நம்ம பயப்படதான் செய்யறோம். உலகம் பய வடிவமானது. இந்த விமான விபத்து நடந்தது பாருங்க, எனக்கு கிட்டத்தட்ட 250 மேல செத்து போயிட்டாங்க. நான் அதை கதையா பல பத்திரிகைகள படிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலிக்கு பயணிக்கிறேன். பாயிண்ட் எப்படி 100ல போவாங்க நினைக்கிறேன். எனக்கு உண்மையே பக்கத்தில் எங்க அந்த பிளேன் மாதிரி எங்கேயும் சொல்லிட கூடாது. அந்த மருத்துவ கல்லூரி மாணவர் விடுதிகளுக்கு பிளேன் சொல்லிச்சார், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அது வரைக்கும் அப்படி யோசிக்கல. அந்த கதையா பேப்பர்ல படிச்சோம்னா நமக்கும் ஒரு பயம். அவர்களுக்கு சிரிக்காரு, சார் ஒரு நாள் நான் அப்படி பயப்பட மாட்டேன். ஆனா இப்போ இந்த பிளேன் கதையை டிசைனா படிச்சு இப்போ இந்த டிரைவர் என்ன மாதிரி காட்டுதனமா ஓட்டுறாரு, 100ல போற மாதிரி தெரியுது. நீங்க சொல்லி சிரிச்சேன் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த உலகம் உருண்டை வடிவமானது என்பதற்கு பதிலாக பய வடிவமானது என்று சொல்லலாம் போல. ஒரு வேடிக்கையான கதை ஒன்று சொல்லுகிறேன். செல்வம், எங்க புதுப்பா தம்பி பேர் செல்வம், ஆள் ரொம்ப அழகா இருக்கான் பாருங்க, நல்ல பையன், தங்கமான குணம். இதுவரைக்கும் இருக்க அனாதாசிரமத்துல நிறைய பையன்களை நான் பார்த்துருக்கேன். இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன், நல்ல பையன், சிரிச்ச முகமா இருப்பான். அப்போ கதை கேளு, கதை சொல்றேன். ஒரு எலி ஒரு துறவிகிட்ட போச்சான், ஓடி போச்சான். துறவியாரே பூனை என்ன துரத்துது, பயமா இருக்கு. என்ன துரத்துது சொல்லு செல்வம், பூனை என்ன துரத்துது, பயமா இருக்கு. உன்னை துறவியார், பயப்படாது மகனே, உன்னை பூனையாக மாற்றி. பூனை திடீர்னு துறவி அந்த பக்கம் வந்தாப்ப இந்த பூனை ஓடி போய் சொல்லிச்சான் துறவிக்கிட்ட, ஐயா நாய் என்ன துரத்துதியா, தாங்க முடியல, கடிச்சு உதவி தின்னுரும் போல, ஒரே பயமா இருக்கு, ஒன்னும் நிம்மதியா திங்க முடியல, உணர முடியல, நாய் எங்க பார்த்தாலும் துரத்துதியா. அப்படியா, நான் ஒண்ணு நாயா மாத்திடுறேன், டோன்ட் வரி, நத்திங் டு வரி, நாயா மாத்திட்டு உடனே ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவரை கும்பிட்டுட்டு போகுது. ஒரு புளிய கண்டிச்சு, அது இத கவுரி பிடிக்க பார்த்துச்சு, கொஞ்சம் சற்றே தப்பிச்சு, ஒரு அடியில தப்பிச்சு ஓடி வந்தது துறவிக்கிட்ட, ஐயா புலி தொந்தரவு தாங்க முடியல, எப்படியும் பிழைச்சேன் போங்க, இறைவனாரு நீ சொல்லிச்சு. இப்படி ரொம்ப ரொம்ப கேவலமா. சரி ஒண்ணு, நீ நாயா இருக்க
இருக்கிறா, புலி ஒண்ணு துரத்துதுங்கிற ஒண்ணு புலியாவே மாத்திடலாம், பிரச்சனை இல்லை. மாத்திட்டாரு புலிய. உடனே வேட்டைக்காரங்க திடீர்னு அந்த பக்கம் துப்பாக்கி டுமில் டுமில்ட்டு அந்த சுட ஆரம்பிச்சாங்க புலிய. அதுலயே எப்படியோ தப்பிச்சு லேசா காலில் ஒரு சின்ன காயம். இந்த துறவியை பார்த்து ஓடி வந்துச்சு புலி. புலி நம்மளை கடிக்க வர்றதுக்கு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. பயம் வந்து அதாவது அரசனையும் விட மாட்டேங்கி, ஆண்டியா விட மாட்டேங்கி. பயம் பயம் பயம். இதுல வேற சிலர் சும்மா போற பேய வம்புக்கு இருக்கிற மாதிரி மர்ம கதை, பேய் கதை அதெல்லாம் படிக்கிறது கூட கொஞ்சம் பயந்து ஆகும். அப்போ நாங்கள் சின்ன பையனா இருக்கும்போது மாதிரி மாதிரி இருக்கும்போது பௌர்ணமி இரவு பேய் என்று ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன். 6ஆம் படிக்கும் போது சும்மாவே கூட்டு வராது, அதை படிச்சுட்டு ஏதோ பேய் நம்ம கருத்து நடிக்கிற மாதிரி இருக்கும். 6ஆவது நமக்கு ஆண்டவரை பற்றி அறிவு இல்லை. எனக்கு பௌர்ணமி இரவு பேய் என்று ஒரு புஸ்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறது பார்த்துக்கோங்க. இது அது பெரிய வம்பு வேலை. பாருங்க, ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சொல்றாரு, நான் ஒரு பேட்டியை பார்த்தேன், பேய் கதைகள் எடுத்தா அது ரொம்ப நாளைக்கு ஓடுது, சந்தேகமே கிடையாது, அது பெரிய வெற்றியை தருதுங்க. இந்த சினிமா தான் பேயை சுற்றி எடுத்தாங்கன்னா, பேய் கதைகள் எடுத்தாங்கன்னா அது மக்கள் விரும்பி பார்க்குறாங்கன்னா படம் சந்தேகமே இல்லாமல் அவங்களுக்கு வெற்றிகரமாக ஓடுதான், அதிக லாபத்தை ஈட்டுது. பாருங்க, உலகம் அப்படி போயிடுது. ஒரு பெண் ஒருத்தி பேய் கதை கொண்ட சினிமாவை பார்த்தா அது ஒருத்தன் பயங்கரமா ஒரு மனிதன் நீள நாளங்கள் கொண்டு வந்துருந்தான், அவன் வயிற்றுல இருந்த குழந்தைய கூட பாதிச்சுட்டு மருத்துவர் சொன்னாங்க. அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. பயம் எல்லா விதத்திலும் கொடிய சக்தி, தீமையான சக்தி, அதை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும். இன்றைக்கு அடிமை உங்கள் மத்தியில் எதற்காக இருக்கிறேன் என்றால், பயத்தை மேற்கொள்ள நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. பயத்தை மேற்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? 3 காரியங்கள் பண்ணணும். பாவத்தை அப்புறப்படுத்துங்கள், கர்த்தரை தேடுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள். உங்க செவியில ஏகமாக என்ன தெரியல, எனக்கு சந்தேகப்பட்டு மைக்கு பக்கத்துல வந்து சொல்லிட்டேன். பாவத்தை அப்புறப்படுத்துங்கள், கர்த்தரை தேடுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள். முதலாவது பாவத்தை அப்புறப்படுத்துங்கள். பாருங்க, கர்த்தருக்குள்ள நான் இதை சொல்றேன். நான் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன். பயம் 1% கூட இல்லை, பயமே இல்லாதவனா நின்றுட்டு இருக்கேன். காரணம், பாவத்தை அப்புறப்படுத்திட்டேன். என் உள்ளத்துல பாவமே கிடையாது இப்போ. அப்போ ஒரு கப்பல் கொடி மரம் எப்படி நிக்குமோ, கப்பலை சுத்தி காத்து பயங்கரமா அடிக்கும், அந்த கொடிமரம் ஜம்முன்னு நிற்கும், அந்த மாதிரி நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன். காரணம், பாவத்தை சொல்லுங்க, பாவத்தை அப்புறப்படுத்தி விட்டேன். ஒருவேளை ஏதாவது பாவத்தை பண்ணிட்டு அது மன்னிப்பு கேட்காம எங்க வந்து நின்னா இந்த மாதிரி உற்சாகமா கூட பேச முடியாது பார்த்துருக்கேன். அப்போ பாவத்தை அப்புறப்படுத்துங்க. வேதத்திலே முதல் மனிதன் பயந்து ஒழிந்தான், அவன் பயந்தான், காரணம் அவன் பாவம் செய்தான். நான் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 3:10. நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து 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 ஒழிந்து கொண்டேன். பாருங்க, அவன் பாவம் செய்தான். முதல் மனிதன் பயந்து ஒளிந்து கொண்டான். பாவம் செய்ததற்கு முன்பு கர்த்தருடைய சத்தம் ஆதாம் ஏவாளுக்கு இனிமையாக இருந்தது. பாவம் செய்ததற்கு முன்பு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தரோடு உலாவுவது பாக்கியமான அனுபவமாக இருந்தது. பாவம் செய்வதற்கு முன்பு நித்தமும் அவர் மடியில் செல்ல பிள்ளைகளாக இருந்தார்கள், கை உருந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் பிரவேசித்த போது அந்த அன்பு போய்விட்டது. பாவம் பிரவேசித்த போது தேவ சமூகத்தின் இனிமை மறைந்து விட்டது. பாவம் பிரவேசித்த போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி பயம் வந்தது, பயம் குடிகொண்டது, பயம் ஆட்கொண்டது. பாருங்க, பாவம் செய்த வரைக்கும் அவங்க செல்ல பிள்ளையா
உண்மையாய் காணப்பட்டார்கள். இப்போ நான் ஆண்டவரிடத்துல உங்க முன்னால சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக பயம் இல்லாதவனாக நிற்கிறேன். காரணம் பாவம் இல்லாமல் ஆண்டவர் விரோதமான செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு புது ஜீவியாக ஒரு புது சிருஷ்டியாக நிற்கிறேன். ஒரு பழங்காலத்து கதை, என்னடா பிரதர் 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை விட்டு இருக்காரு கேரி பண்ணுவது பல பசங்கமா சொல்ல, இருந்தாலும் அதில் ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறதுனால அடிமைன்னு சொல்லிடு. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்க. செல்வம் சொல்லி எத்தனை பேர் இருந்தாங்க? சூப்பர். படிப்புலையும் கில்லாடி செயல்பாட்டையும் அவன் கில்லாடி தான் வந்து. அப்போ அப்பா அம்மா அக்கா தம்பி. ஒரு நாள் அந்த அக்காக்காரி ஒரு வீட்டில் உள்ள வார்த்தை தெரியாம பொண்ணுட்டு அவர் கலந்துக்கி விளையாட்டா என்ன செத்து மறந்துச்சு. அதுவே குழி தோண்டி விதைச்சிட்டாரு தோட்டத்துல. உடனே இவன் பார்த்தான் தம்பிக்காரன் அவளை மிரட்டிக்கிட்டே இருப்பான். அவ பண்டத்தெல்லாம் வாங்கி கவனம் போட்டுருவான். பதிலுங்க பண்டத்தை வாத்து பண்டத்தை கொடுத்துருவான். இப்படி கதை ஓடிட்டு ஒரு நாள் என்ன செய்தா, அவன் தைரியமா தகப்பனாருக்கு மணிப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்டாள். அதற்கு பயமே போய்விட்டது. நாமும் கூட ஆண்டவரிடத்தில் மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்டோமானால் தைரியமாக வாழலாம். யாரா வாசியுங்கள் நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்கள் 2 சாமுவேல் 14 அதிகாரத்திலே நாமெல்லாம் மிகவும் வேதனைப்படும்படி ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா வாழ்க்கையிலே அவன் சோம்பேறித்தனம் கொண்டவனாய் காணப்பட்டான், உப்பரியிலே காணப்பட்டான். அது ராஜாக்கள் யுத்தம் செல்ல வேண்டிய காலம். ஆனால் அவன் மாடியிலே உலாவிக் கொண்டிருந்தான். பாருங்க, நம்ம கூட சோம்பேறியா ஒரு நிமிஷம் இருந்தாரு. மாதவன்கிட்ட கேளுங்க, மாதவன் மாமா எல்லாரும் சும்மா இருக்கிறார் பார்த்துருக்க, தோட்டத்துல மண்ணையாவது தோண்டி ஒரு புதுசா செடி வச்சுக்கிட்டு இருப்பேன் உங்க உதவியோட பார்த்துக்கல. சோம்பேறி இருக்கிறது கிடையாது. சோம்பல் பட்டாலே பாவ சிந்தனைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்துக்கல, வர்ணி சொல்ல முடியாது, வாய்ப்பு உண்டு. அதனால இந்த பையங்க உதவியோட தோட்ட வேலை செய்வாங்க, எல்லாம் சுத்தம் செய்வோம். இவன் தாவீது யுத்தத்திற்கு போக வேண்டியவன் சோம்பேறியாக உப்பரியிலேயே உலா வந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு தூரத்திலே ஒரு அழகான பெண்மணியை பார்க்கிறான். சேவகனை விட்டு அவனை அழைத்து வா என்கிறான். அவளோடு சேருகிறான். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கணவனை பிற்காலத்தில் இடைஞ்சலாக இருப்பான் என்று அவனையும் கொண்டு போடுகிறான். இவன் ராஜா அல்லவா, அது கர்த்தருடைய பார்வையிலே பெரிய பயங்கரமான பாவமாக இருந்தது. உடனே கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தண்டனை கொடுத்தார். ஆனால் தாவீது மனம் திரும்பினான். அவன் சொன்னான், நான் உடைந்த பாத்திரம் போலானே. மனம் கசந்து அழுது தாவீது ஒப்பு கொடுத்தான். உண்மையிலேயே தன் பாவங்களை அறிக்கை செய்தார் தாவீது. அவன் சொல்கிறான், அருமையாக சொல்கிறான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாததை நடப்பித்தேன் என்று அழுது மன்றாடினான். கர்த்தர் அவனை புறக்கணித்து விடவில்லை, அன்போடு அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்கள், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, பாவம் செய்திருந்தாலும் சரி, மன்னிப்பு கேட்டோம் என்றால் புது வாழ்க்கையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் கூட நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆங்கிலத்திலே சொன்னால் dwelling in sin. அப்போ பாவத்திலே பண்ணி மாதிரி கிடந்தோம்னா, அதாவது சென்னையில என் மாப்பிள்ளை ஒருத்தன் பல ஓட்டங்களுக்கு முன்னதாக சொன்னான். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. அதாவது இப்போ மனசுல இருக்கு, உங்க நன்மைக்காக சொல்றேன். அதாவது ஒருத்தன் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு என்ன செய்வார்னா, கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாராம். கழுத்தில் ஒரு கண்ணியை தூக்கி போடுவாராம்.
ஒரு இது கயிற்றில் கட்டி ஒரு கண்ணி அந்த கயிறு அவன் கழுத்தில் போடுவார். கழுத்தில் அவருக்கு ராத்திரி சரியாக தூக்கம் வராது, மனசாட்சி உறுத்தும், நிம்மதியா செயல்பட முடியாது. அவன் ஊழியக்காரனா பரிசுக்காரா இருந்தால் ஒழுங்கா பரிசனம் பண்ண முடியாது, உன்னத பலன் கிடைக்காது, கல்லை மாதிரி நின்றுட்டு போவான். அப்போ கர்த்தர் அந்த கண்ணியை இழுத்துக்கிட்டே இருப்பார், ஆட்டிக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அப்படியே எவ்வளவு நாளைக்கு அவர் சித்தமோ ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. மனம் திரும்பு. அவனால் நிம்மதியா வாழ முடியாது, ஒப்பு கொடுக்கவும் மாட்டான், பாவத்தில் இருந்து மனம் திரும்ப மாட்டான். அப்படியே தொடர்ந்து அவன் பண்ணிக்கிட்டே இருந்தாள், அவள் பண்ணிக்கொண்டே இருந்தாள். ஒரே தூக்கம் தூக்கிடுவாங்க, சாவுன்னு. கழுத்தில் இருந்து சாக வேண்டியதான் என்று சொல்லி சிரித்தாங்க. அப்போ இது நாம் இந்த மாப்பிள்ளை சொன்னது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். பாவத்திலிருந்து விலகி ஓடுவோமாக. இரண்டாவது பாயிண்ட், கர்த்தரை தேடுங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்கள். பயம் இல்லாம வாழணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுங்கள். சங்கீதம் 34:4 வாசியுங்கள். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, பயம்ங்கிற வார்த்தை அங்கேயும் வருது பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். பயமே இல்லாமல் வாழலாம். நான் தான் சொன்னேன், இந்த ஸ்தலத்துல நான் இப்போ நிற்கும் போது பயமே இல்லாமல் இருக்கிறேன். காரணம், பாவத்துக்கு விலகி ஓடி வந்து விட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுவதுதான் ஒரே வழி. அவரோடு தனித்து செயல்படும் காலம்தான் ஒரே வழி. நான் உங்ககிட்ட ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட 7-8 தடவை சொல்லியிருப்பேன். 3 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணுங்க, 3 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணுங்க. மதம் ஞாபகம் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு சாப்பிட்டு வெளியே தலை காட்ட மாட்டேன் தெரியுமா மாமா? 4 மணிக்கு ஒரு நான் வந்து கூடுவேன். என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ராத்திரி நடுராத்திரி ஜெபம் பண்ணுவோம், அது வேற இருக்கு. அதையும் சேர்த்து கூட 2 மணி நேரம். ஆமா, நீ வந்தாலும் ஓடி போவேன், டீ பாரு என்னத்தையும் பண்ணுன்னு சொல்லுவேன். அப்போ இது உங்க நன்மைக்காக சொல்றேன். பசங்க போய் சொல்றேன், சாட்சி இருக்கு. நான் வந்து அனுதினம் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். அப்போ கர்த்தர் கேட்ட பல காரியங்கள் பேசுவார், பல காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்துவார், பல திட்டங்கள் தருவார். அப்படி நீங்களும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு துன்மார்க்கனாலும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது, 3 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா பாவம் உள்ள இருக்கும்போது அவனால நிம்மதியாக ஜெபம் பண்ண முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? அப்பனை ஆசீர்வதியும், அம்மையை ஆசீர்வதியும், பரிசுத்தாவிய அளவில் வந்து இந்த நாய் கட்டுக்கு பரிசுத்தாவி வருது. அவர் மண்ணில் ஒரு பொண்ணு போடக்கூடாது, ஒன்று பரிசுத்தாவி வரையாது. மழையை தாரும், மழையை வராது. அப்போ இப்படி ஒரு 3 நிமிஷம் உலகி கொட்டிட்டு போவான். ஆண்டவரோடு நாம் ஒரு ஐக்கியத்தில் இருந்தால், அவருக்கு சிநேகிதனாக இருந்தால் 3 மணி நேரம் அப்படியே நல்லா. நீங்க வந்து நான் வந்து விட்டு விட ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் செல்போன்ல மணியை பார்த்துருவேன், பார்த்து செக் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். 3 மணி நேரம். ஏன்னா திடீர்னு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம், புதாசம் சொல்லலாம், 2.25 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு உடனே 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக இருக்கு. உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு, நீங்க கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். கர்த்தரை தேடினால் இருதயம் மகிழும். கர்த்தரை தேடினால் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடினால் இருதயம் வாழும். கர்த்தரை தேடினால் மகிழ்ந்து சந்தோஷப்படலாம். இப்போ என்ன பார்த்து யாராவது ஒருத்தர் கை கடிச்சிடலாம், இது ஜான்மா கொஞ்சம் துக்கமா தெரியுது சொல்லுவீங்களா? சிரிச்ச மாமா சந்தோஷம் மாதவனே செல்வனே செய்யும். தம்பி உன் முழு பேர் என்ன சொல்லு? செல்வ கணேஷ்.
அப்படியே அவனையும் வம்புக்கு எடுத்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வந்து ஜாலி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, அதெல்லாம் அந்த சந்தோஷம் பரலோகத்தில் இருந்து வருகிறது. கர்த்தரை தேடினால் அவர் கரம் நம்மேல் நன்மையாக இருக்கும். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இது கால்கேட் பர்பஸை இப்போ தமிழெல்லாம் கெடுத்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனை இருக்கு. பர்பஸை ஒரு வாலிப இந்த பர்பஸை இது என்னடா பர்பஸை என்னது அவர் பேசுனா தெரியும். பாருங்க, தமிழை விடக்கூடாது, தமிழை உயிரை விட நம்ம நேசிக்கணும். நான் ஆங்கிலத்தையும் விட மாட்டேன், தமிழையும் விட மாட்டேன், ஹிந்தியையும் விட மாட்டேன், மலையாளத்தையும் விட மாட்டேன். 4 மொழிகள் எனக்கு தெரியும். தெரியுங்களா? அப்போ இப்பொழுது இதை ஒரு பரிசு பொருளாக கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கேள்வி ஒன்று வைக்க போறேன். இதுல இப்ப இதுக்கு பதில் கரெக்டா சொல்றவங்களுக்கு இதை கொடுத்துருவீங்க. இல்லாட்டா நம்ம கேமராமேன் ஐயாவுக்கு போயிடும், கிஃப்ட் போயிடும். பார்ப்போம் பரிசு பொருள் யாருக்கு கிடைக்கும். கேமராக்காரருக்கு உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி நான் வந்து சில தடவைகள் பல தடவைகள் உங்களிடத்தில் சொல்லியிருக்கேன். இந்த வேதத்திலே எனக்கு 3 ராஜாக்களை மிக 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 அதிகமாக பிடிக்கும் என்று. அந்த 3 ராஜாக்கள் பேர் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொன்று மாட்டுத சார் சொல்லு இதை செல்வம் அதான் கேட்டு உனக்கு தப்பிட்டு அடுத்த வாரம் உனக்கு வந்து சும்மா கொண்டாரு நீ மனப்பு. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த பிரசங்கத்தை கவனமா கேட்டிருக்கீங்க. யோசபா சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சு சொல்லிட்டீங்க. அப்போ பாருங்க, இந்த யோசபாத் ராஜா பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிச்சு. அதாவது மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறம் உள்ள மனிதரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, 3 பேர் வர்றாங்க. அம்மோன் புத்திரர் வர்றாங்க, மோவாபியர் வர்றாங்க. அம்மோன் புத்திரருக்கு அப்புறத்துள்ள மனிதரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆக யோசபாத் பயந்தான், கலங்கினான். இப்போ பயப்படுவது ஒன்றும் பாவம் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா 2 பேர் தார்மாரா ஏசிக்கிட்டு இருக்காங்கன்னாக்கி அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் நன்னாக்கி எனக்கு கொஞ்சம் பயப்படத்தான் செய்யும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதிலிருந்து மீள கர்த்தர் உதவி செய்வார். இங்க பாருங்க, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடினான். அங்க யகாசியேல் என்று ஒரு மனிதன் இருக்கிறார். அவனிடத்து கர்த்தருடைய ஆவி இறங்கியது. அவன் சொன்னான், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றான். யோசபாத்தின் ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் அந்த சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்தார்கள். பாருங்க, யோசபாவுக்கு எதிராக 3 வகையான ஜனங்கள் வந்தார்கள். எப்படி 3 லட்சம் வந்திருக்கானா அல்லது 50,000 வந்திருக்கானா தெரியாது. கர்த்தர் என்ன செய்தார்? அவங்களே ஒருத்தர் வெட்டிட்டு சாவ பண்ணினார். யோசபாத் தப்பித்தான் சந்தோஷமாக. ஜனங்கள் எல்லாம் மிகவும் களி கூர்ந்தார்கள். சங்கீதம் 46:2-3 யாராவது சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 46:2-3. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி நீ பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். நான் வாசிக்கிறேன். மிகவும் ஊக்கம் தரக்கூடிய ஒரு வசனம் இந்த காலை வேளையிலே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம்.
மூன்றாவதாக விசுவாசம் கொள்ளுங்கள். என்ன கொள்ளணும்? விசுவாசம் கொள்ளுங்கள். faith. Have faith in the Lord Jesus Christ. விசுவாசம் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24 25 யாராவது வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அருமையான சம்பவம் இருக்கிறது, நமக்கு ஊக்கம் தரும், உதவி செய்யும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 24 25. சரி, இப்பொழுது மூன்றாவதாக நாம் விசுவாசம் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, பயந்து நடுங்கின சீடர்களை பார்த்து, உங்கள் விசுவாசம் எங்கே என்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? நான் வாசிக்கிறேன், ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். பாருங்கள், இது என்ன சம்பவம்? நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். சீஷர்கள் கப்பலிலே பயணம் செய்தார்கள். இயேசு கப்பலின் அடித்தட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தார், நித்திரையாய் இருந்தார் என்று அழகாய் கொண்டிருக்கிறது. கடலிலே புயல் காற்று போல சுழல் காற்று உண்டானது. படகு ஜலத்தினால் நிறைந்தது. சீஷர்களுக்கோ பயம் உண்டாயிற்று. பயத்தில் இயேசுவை போய் எழுப்புறாங்க. நம்ம ஜெபம் பண்ற மாதிரி இயேசுவை போய் எழுப்புறாங்க, ஐயா காப்பாத்து. இப்படி இயேசு கடலையும் காற்றின் அதட்டி அவர்களிடம் அதட்டி அமைதல் உண்டாக்கினார். அவர்களிடம் கேட்ட கேள்வி, உங்கள் விசுவாசம் எப்பா, நான் செய்த வேலையை நீங்களே செய்திருக்கலாம். நீங்களே கடலை அதட்டி காற்றையும் அந்த கடலை அமைதிப்படுத்தி இருக்கலாம். உங்கள் விசுவாசம் எங்கே போயிட்டு? விசுவாசம் பயத்தை நீக்கும். நிச்சயமாக பயத்தை அப்புறப்படுத்தும். விசுவாசம் பயத்தை மேற்கொள்கிற தேவ சக்தி. விசுவாசம் சிறந்த சர்வாயுத வர்க்கம். விசுவாசம் பதற செய்வதில்லை. விசுவாசம் கர்த்தரிலே பலம் கொள்ள செய்யும். விசுவாசம் ஒரு செயலாற்றும் வல்லமை. மத்தேயு புத்தகத்திலே இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினார். 100 அதிபதியின் வேலைக்காரனை தன் வார்த்தையாலே குணமாக்கினார். பேதுருவின் மாமியை கொடிய காய்ச்சலில் இருந்து குணமாக்கினார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று வேதத்திலே திரும்ப திரும்ப வருகிறது. யாராவது பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். யாராவது இல்லை, நானே வாசிக்க முடிகிறேன். எபிரேயர் 11:33-35 வரை. அந்த கவனமாக கேள்வி. வாழ்நாள் முழுவதும் இந்த காரியங்கள் உங்களோடு இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினாலே பட்டய கருப்புக்கு தப்பினார்கள். விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். விசுவாசத்தினாலே யுத்தத்தில் வல்லவனானார்கள். விசுவாசத்தினாலே அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். பாவத்தை அப்புறப்படுத்து.